என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டில் இன்னைக்கு ஒரு பாட்டு, கிட்டத்தட்ட ஒரு அட்டகாசமான குதூகலமான ஒரு ஜாலியான அப்படியே ஒரு காதல் பாட்டு தான் இந்த பாட்டு. இது இந்த பாட்டினுடைய இசை மிக மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்குறேன் நான். அப்போல்லாம் புலில் சரோஜா மேடம் மாதிரியானவர்கள் வந்து டான்ஸ் மூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டான்ஸை வந்து இந்த பாட்டில் வந்து அந்த டான்ஸ் வந்து ரொம்ப வியந்து போய் நிறைய பேர், புலியூர் சரோஜான்ட்டு இல்லை, நிறைய பேர் அப்போ டான்ஸ் மாஸ்டர் நல்லாவே பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய பேர் ஒரு செட்டு உண்டு. இந்த பாட்டை வந்து குறிப்பிட்டு எல்லாருமே நாங்கள்லாம் படம் பார்த்துட்டு வந்து சொன்னோம், பிரபு என்ன இந்த உடம்பை வச்சுக்கிட்டு பிரமாதமாக ஆடுறாரியா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதை உருவ கேலியாக நான் சொல்லலை, அவ்வளவு உடம்பு அவர் சதம் போட்டிருந்தாலும் கூட அவர் டான்ஸில் சும்மா விளையாண்டுருவாருங்கிறதுக்காக நான் இதை நான் சொல்கிறேன். வெள்ளை ரோஜா அப்படிங்கிற ஒரு படம் நம்மளால் மறக்கவே முடியாது. ஒரு போலீஸ் அதிகாரியாகவும் ஒரு பாதிரியாராகவும் சிவாஜி டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக்கு தான் இந்த வெள்ளை ரோஜா. மலையாளத்திலையும் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஹிட் அடிச்சுது. வெள்ளை ரோஜா இங்கே ஃபிலிம்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பிரபு, ராதா, அம்பிகா, சிவச்சந்திரன், கல்கத்தா விஸ்வநாதன், ஒய்ஜி மகேந்திரன் இப்படி பல பேர் நடித்து இந்த படம் இங்கேயும் சக்கை போடு போட்டது. இதற்கு ஜெகநாதன், எம்ஜிஆரை வைத்து இதயக்கனி மாதிரியான படங்களை எல்லாம் டைரக்ட் பண்ணிய ஜெகநாதன் அவர்கள் தான் சிவாஜியை வைத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. சிவாஜியினுடைய வெரைட்டியான நடிப்பு பாராட்டப்பட்டது, பேசப்பட்டது, கொண்டாடப்பட்டது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இசைஞானி இளையராஜா அவர்கள் போட்டு கொடுத்த அத்தனை பாடல்களும் தெரிக்க விடுகிற வகையில் இருந்துச்சு. தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே அப்படியே சிவாஜியே பாடுற மாதிரி இருக்கும். ஒரு பாதிரியார் அவர் பாட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். அது போல ராதாவுக்கு உண்டான பாட்டா இருக்கட்டும், நாகூர் பக்கத்துல நம்மளோட பேட்டை, நாயக்கு ராவுத்தர் நிக்காவில் நமக்கு நல்ல வேட்டை அப்படின்னு சிவாஜி அவர்களும் ஒய்ஜி மகேந்திரனும் வேஷம் போட்டுட்டு வந்து போனவங்க. ஒய்ஜி மகேந்திரன் பெண் வேஷம் போட்டு பாடுற இந்த பாட்டுக்கு உட்பட எல்லாமே ஹிட்டு. குறிப்பா இந்த பாட்டு சம ஹிட். விட்டு விளையாடுவாரு. நான் காமராசன் ஐயா தான் இந்த பாட்டை எழுதியிருந்தாரு. எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. எஸ்பிபியை வந்து அப்படியே சும்மா கொஞ்சுவாருங்க, அப்படியே தட தட தடன்னு இசை ஓடும். அந்த இசைக்கு எஸ்பிபி அவர்கள் ஓடுவார், ஜானகி அம்மா அப்படியே ஓடுவாங்க. படம் ஃப்ரேமில் அப்படியே அவங்க நாயகனும் நாயகியும் ஓடுவாங்க. நமக்கும் ஒரு துள்ளல் வந்து இந்த பாட்டு தான் இது. ஓ மானே 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 உன்னைத்தானே, ஓ மானே 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 உன்னைத்தானே, என் கண்ணில் உன்னை கண்டே சின்ன பெண்ணே, ஆசை நெஞ்சில் நான் போதை கொண்டேன், தன்னாலே சொக்கி போனேன் நானே நானே, ஓ நானே 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 நானா. டக்க டக் டக்க டக் டக்க டக்குன்னு ஒரு மியூசிக் வேகம் எடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஓ மானே 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 உன்னைத்தானே, ஓ மானே 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 உன்னைத்தானே, என் கண்ணில் உன்னை கண்டே சின்ன பெண்ணே. இசை சும்மா துள்ளி ஓடிட்டு இருக்கும். இசைஞானி சும்மா விளையாடிட்டு இருப்பாரு. காலை பனி துளி கண்ணில் தவழ்ந்திட கனவுகள் மலர்கிறது, பார்வை தாமரை யாரை தேடுது பருவம் துடிக்கிறது. எப்படி பாருங்க, நான் காமராசன் ஐயா. அதுக்கு பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்மிங்கோட ஆரம்பிப்பார் எஸ்பிபி. காலை பனி துளி கண்ணில் தவழ்ந்திட கனவுகள் மலர்கிறது, பார்வை தாமரை யாரை தேடுது பருவம் துடிக்கிறது, ஆசையின் மேடை நாடகம் ஆடும், ஆயிரம் பாடல் பாவையை தேடும். இந்த மெட்டு இப்ப வரக்கூடிய மெட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீ தேவன் கோவில் தேரோ, என் தெய்வம் தந்த பூவோ, நீ தேனில் ஊரும் பாலோ, தென்றல் தானோ, ஓ மானே
உன்னைத்தானே டங் 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 என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே டங் 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 டடங் 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 டடங்னு போகும். இதுல இப்போ வந்து ஜானகி அம்மா, அப்ப ஹேன்னு சொன்னது எஸ்பிபி, இப்ப ஹேன்னு சொல்றது ஜானகி அம்மா. நீலப்பூவிழி ஜாலம் புரியுது நினைவுகள் இனிக்கிறது. நீலப்பூவிழி ஜாலம் புரியுது நினைவுகள் இனிக்குதான். நீலப்பூவிழி ஜாலம் புரியுது நினைவுகள் இனிக்கிறது. காதல் கோபுரம் ஏந்தும் ஓவியம் கைகளில் தவழ்கிறது. இப்படி காதல் கோபுரம் ஏந்தும் ஓவியம் கைகளில் தவழ்கிறது. நீலப்பூவிழி ஜாலம் புரியுது நினைவுகள் இனிக்கிறது. காதல் கோபுரம் ஏந்தும் ஓவியம் கைகளில் தவழ்கிறது. மந்திரம் ஒன்றை மன்மதன் சொன்னார். மந்திரம் ஒன்றை மன்மதன் சொல்லிட்டான். உடனே எஸ்பிபி மார்பினில் ஆடும் மேனகை வந்தாள். என் இந்த மெட்டு எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன் அந்த இடம். என் ஆசை நெஞ்சின் ராஜா என் கண்ணில் ஆடும் ரோஜா என் காதல் கோவில் தீபம் கண்ணாவா. ஓ மனே 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 உன்னைத்தானே கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. நான் காமராசன் இப்படிதாங்க ரொம்ப இலக்கியமா போயிட்டு டக்குன்னு அப்படி வருவார். ஓ மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. ஏன்னா கண்ணில் பார்க்கும்போது சின்னதாக தானே தெரியும். சின்ன பெண்ணே ஆசை நெஞ்சில் நான் போதை கொண்டேன். ஆசை நெஞ்சில் இருக்கு, அதனால போதை வந்துருச்சான். தன்னாலே சொக்கி போனேன், போதை வந்ததுனால சொக்கி போயிட்டாங்களா. தன்னாலே சொக்கி போனேன் நானே நானே. ஓ மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. பிரபு கொள்ள அழகுல இருப்பாரு, ஜம்முன்னு ஆடுவாருங்க இந்த பாட்டுக்கு, அவ்வளோ பிரமாதமா இருக்கும் இந்த பாட்டு. பிரபு அம்பியா இந்த பாட்டு பாடும்போது எனக்கு சுரேஷ் ராதாவும் இருப்பாங்க. ராதாவுக்கு வந்து நடிகர் சுரேஷ் தான் ஜோடி, அம்பியாவுக்கு தான் இவங்க ஜோடி. சிவச்சந்திரன் சார் ஒரு வில்லனிக் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அம்பியாவை அடையிறதுக்காக. இப்படி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ட்விஸ்ட் இருக்கும். ரொம்ப ஒரு இன்னைக்கு இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாக்க இன்னைக்கு மலையாள படத்தில் ஒரு அட்டகாசமான ஒரு ஹாரர் மூவியாக இந்த படம் மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. முடிஞ்சால் இந்த படத்தை ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் யாராவது பண்ணுங்கள், தமிழில் வேணும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிடுவாங்க. மலையாளத்தில் பண்ணினாக்கா தமிழில் இங்கே வந்ததுனாக்கா ஓடிடியில் நம்ம பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஹாரர் ரொம்ப அட்டகாசமான சப்ஜெக்ட் இது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்ஜி மகேந்திரனுக்கும் நல்ல கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். மனோரமாவுக்கும் ரொம்ப பிரமாதமான கேரக்டர். கல்கத்தா விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷான நடிகர் நடித்த முக்கியமான படங்கள்ல இந்த படம். 3 மணி எப்படி ரொம்ப அட்டகாசமான கேரக்டரோ, 3 முடிச்சில் எப்படி கல்கத்தா விஸ்வநாதனுக்கு அட்டகாசமான கேரக்டரோ, இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு அட்டகாசமான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். சொல்லப்போனால் அவர் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாகவே நடிச்சிருப்பார். இந்த வெள்ளை ரோஜா படத்தில் இந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஓ மானே 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 உன்னைத்தானே. இந்த பாட்டு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அந்த பாட்டை சொல்லிடுறேன். அந்த பாட்டை பற்றியும் நான் இன்னொரு நாள் பேசுகிறேன். அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம டைரக்டர் பாண்டியராஜன் சார், பாக்யராஜ் சாருடைய சிஷியன் பாண்டியராஜன் சார் முதல் படமாக கன்னிராசி அப்படிங்கிற படத்தை எடுத்தார். பிரபுவை தான் ஹீரோவாக்கியிருந்தார், ரேவதியை ஹீரோயின் ஆக்கியிருந்தாங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ஆடாசத்தும் மல்லியே மல்லியே தூக்கம் எனக்கு வள்ளியே வள்ளியே தானன தானன தன்னனா 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 ஓய் ஓய் தன்னனா தன்னனா ஓய். இந்த கன்னி ராசி படத்தை பற்றி, இந்த பாடல் பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை உற்சாகப்படுத்தும்